ஸ்ட்ரக்சரும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒரு 2 பாடியை திருப்பூர் ஜிஹெச்ல வச்சு இப்படி ஏத்துறாங்க. என் மயனை 2 பாடியை ஒன்னா கொண்டு வந்து ஏத்தி இங்க பாருங்க. பிரிச்சருக்குள்ள ஏற்கனவே ஒரு பாடி இருக்கு. நான் அருப்புக்கோட்டைக்கு போனேன். என் மயனை இப்படி கொண்டு வந்து ஒரு வண்டியில இப்படி மேல தூக்கி போடணுங்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு பாடியை வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் இன்னொரு பாடியை தூக்கி போடுங்க, இந்த பாடிக்கு மேல என் பாடியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. இப்படி பாருங்க, மேல தூக்கி போட்டு போறதுக்கு வண்டி 1க்கு 3 வண்டி நிக்குது பாருங்க ரோட்ல. கேட்டா அந்த உள்ள ஆபீசரு உங்களுக்குலாம் ஒரு ரயில்ல 2 பாடி தான் ஏத்துவோம்னு சொல்றாங்க சார். இங்க பாருங்க சார், வண்டி 1க்கு 3 வண்டி ரோட்ல நிக்குது சார். என் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி நடு ரோட்ல ஜிஹெச்ல ஒரு இலவச ஊர்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடா படுத்துறாங்க சார். ஒரே லைன்ல 3 வண்டி நிக்குது சார். இந்த பாருங்க சார், 3 வண்டி நிக்குது திருப்பூர்ல ஜிஹெச்ல. இத்தனை வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரே வண்டியில ஒரு வண்டியில பிரிச்சருக்குள்ள ஒரு பாடி, ஒரு வண்டியில என் மயனை தூக்கி மேல போடுறாங்க சார். இங்க பாருங்க சார், இதை நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் சார். இது எல்லா இடத்துக்கும் நான் மீடியா ஃபுல்லா அனுப்புவேன். எனக்கு பாருங்க, இங்க பாருங்க இவங்க செய்யற வேலையை. இங்க பாருங்க, இப்படி செஞ்சாங்கன்னா நாங்க என்ன சார் செய்யறது? ஒரு ஜிஹெச்ல ஒரு பாடிக்கு மேல ஒரு பாடியை தூக்கி மேல ஓட்டு போனுங்கிறாங்க. அப்ப 3 வண்டி 4 வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. கொடுமைப்படுத்துறாங்க சார். நான் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். இங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வண்டிக்குள்ள ஒரு வண்டியை தூக்கி போட்டு இங்க பாருங்க சார். இங்க பாருங்க, ஒரு வண்டிக்குள்ள மீடியா வர சொல்லுங்க. மீடியா வர சொல்லு. நம்ம பசுமன் தேசிய களத்துல 4 வர சொல்லு. எல்லாத்துக்கும் வர